நண்பர்களே, நான் பராசக்தி படத்தை பார்த்துட்டு வந்தேன். அதாவது பழைய பராசக்தி இல்லை, அது ஏற்கனவே பார்த்தது. இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகியிருக்கிற பராசக்தியை பார்த்துட்டு வந்தேன். எனக்கு படம் பிடிச்சிருந்தது. ஒருவேளை என்னுடைய எண்ணங்கள் அதுக்கு தகுந்ததாக இருந்திருக்கலாம். எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த படத்தில் சொல்லியிருக்கிற கருத்துக்கள், விஷயம், எடுத்துக்கிட்டு இருக்கிற களம் எனக்கு புதுசாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இந்த காலத்தை பற்றி, மொழி போரை பற்றி ஏன் இவ்வளவு நாளும் தமிழ் சினிமா கண்டுக்காமல் விட்டுச்சு, ஏன் சினிமாக்காரங்க யாரும் இதை பற்றி சொல்லாமல் எடுக்காமல் விட்டாங்கன்னு எனக்கு ஒரு வருத்தமே இருந்துச்சு. அந்த விஷயத்தில் இப்படி ஒரு படத்தை, அதுவும் இந்த காலகட்டத்தில் எடுத்திருக்கிற இயக்குனர் சுதா கோங்கராவை பாராட்டித்தான் ஆகணும். நான் இப்போ சொல்ல வர்றது இந்த படத்தில் இருக்கிற கருவை பற்றியோ, கண்டென்ட்டை பற்றியோ, எடுத்த விதம் பற்றியோ அல்ல. அதுதான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்களே. இதில் நிறைய குறைகள் இருக்குது, ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, இந்த படம் இந்த காலகட்டத்துக்கு தேவையானது, அதனாலேயே இதை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் இந்த படத்தை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு மௌனம் இருக்குது. ஒரு மௌனம் கிடையாது, பல மௌனங்கள், பலதரப்பட்ட மௌனங்கள் இருக்கு. அதை பற்றி தான் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். இந்த படம் ஓரளவுக்கு நல்லா தான் எடுத்திருக்காங்க. இது எல்லாரும் ஏற்றுக்கிட்ட விஷயம்தான். படத்தை பார்த்த நண்பர்கள் ஏற்றுக்கிட்ட விஷயம்தான். குறைகளை பற்றி சொல்லுவாங்க, அது அப்புறம், விமர்சனங்கள் அப்புறம். ஆனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டி இருந்தது, வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருந்தது. ஆனால் இப்போ எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறுமான்னு சந்தேகம்தான். கலெக்ஷன் மொத்தமாகவே குறைஞ்சிட்டு வருது. இது உண்மை, இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இந்த படத்தோட சேர்ந்து விஜய் நடித்த ஜனநாயகம் படமும் ரிலீஸ் ஆக வேண்டியிருந்தது. அது அரசியல் காரணங்களாலோ அல்லது தொழில்நுட்ப காரணங்களாலோ ஏதோ வராமல் போயிடுச்சு. அதனாலேயே விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை எதிர்த்து பேசுகிறாங்க. அதுவும் நம்ம பரவலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. அது இந்த படத்தை பாதிச்சிருக்கு. இயக்குனர் சுதா கோங்கரா கூட பல பேட்டிகளை சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. அதனால் அது பொய்ன்னு சொல்ல முடியாது. நெகட்டிவ் கமெண்ட்ஸும், நெகட்டிவ் ப்ரொப்பகண்டா, நெகட்டிவ் பப்ளிசிட்டி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இதை பாதிச்சிருக்கு. நான் பார்க்குறது விஜய் ரசிகர்கள் அல்லது இந்த சினிமாவை பிடிக்காத ரசிகர்கள் அல்லது திமுகவை பிடிக்காத நண்பர்கள் இந்த படத்தை எதிர்த்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஆனால் ஏன் எல்லாரும் மௌனமாக இருக்காங்க? பலதரப்பட்ட குழுக்கள் மௌனமாக இருக்கிறாங்கன்னு பார்த்தா, முதல்ல காங்கிரஸ்காரங்களும் அவங்கள பிடிக்கிற ஆளுங்களும் இந்த படத்தை பற்றி பேச மறுக்கிறாங்க. அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் வில்லனே காங்கிரஸ் தான். அதனால் பிஜேபி இதை பற்றி கண்டுக்காமல் கண்ணை மூடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இதை தொட்டால் அவங்களுக்கு பிரச்சனைங்கிறதுனால, ஏன்னா இன்றைக்கும் அந்த மொழி பிரச்சனை இருக்கிறதுனால. அதிமுக இதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. அது அப்படி இருக்கு. இதை பற்றி பேச வேண்டிய, பேச பொறுப்பான, பேசக்கூடிய ஆளுங்க திமுக காரங்க தான். திமுக காரங்களும் திமுகவை நம்புகிற, திமுகவை பிடிக்கிற, திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குற அனைவரும் தான். ஆனால் அவங்க யாரும் இதை பற்றி அதிகமாக பேச விரும்பலை. ஏன்னா இந்த படம் ரெட் ஜெயண்ட் தயாரிப்பு, உதயநிதி குடும்பத்திலிருந்து வந்திருக்கு, ஸ்டாலின் குடும்பத்திலிருந்து வந்திருக்கு. அதனாலே இதை சப்போர்ட் பண்ணால் அந்த படத்தோட பிஸ்னஸுக்காக சப்போர்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நினச்சி அவங்களும் மௌனமாக இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு தரப்பும் மௌனமாக இருக்கிறதுனாலேயே இந்த படத்தை பற்றின நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு எதிராக யாரும் பேச வரமாட்டேங்கிறாங்க. இந்த மௌனங்கள் தான் இந்த படத்தை அதிகமாக பாதிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு ஒன்று தோணுது, ஒருவேளை
ஜனநாயகம் படமே ரிலீஸ் ஆகலை. அதனால் விஜய் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான், அல்லது அதுக்கு அடுத்த நாள் தான் நாங்களும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ரெட் ஜெயின்ட்காரங்க ஒரு முடிவெடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்தா ஒருவேளை நல்ல பேரும் கிடச்சிருக்கும். ஜனநாயகமும் இந்த படம் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகியிருந்தா அந்த படத்துக்கு இந்த படம் எவ்வளவோ மேல் அப்படின்னு கருத்து ரீதியாக எல்லாரும் பேசி அல்லது பேச வேண்டிய சூழல் உருவாகி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ரெட் ஜெயின்ட்காரங்க தவற விட்டுட்டாங்களோ எனக்கு என்னமோ அப்படி தோணுது.